ஹலோ டீச்சர்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சைக்காலஜி பிளஸ் மேக்ஸ் ரெண்டுக்கும் மாற்றி மாற்றி வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மேக்ஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2025 நம்ம ரெண்டு பார்ட்டா பார்த்துருக்கோம். நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல போய் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க. அதுல வாழ்வியல் கணிதத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, சதவீதத்துல இருந்து. அந்த கொஸ்டின் தான், ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஆன்சர் 200. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதே மாதிரி இந்த மூணு இடத்துலையும் இப்ப 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும், இதே மாதிரி 50% 50 கழித்தால் 50 கிடைக்கும். இந்த மாதிரி எது கேட்டாலும் ஆன்சர் என்னது 200 தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த கொஸ்டின் லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் 2025ல கேட்ட கொஸ்டின். இப்ப அது அந்த ஏரியால மொத்தமே பார்த்தோம்னா ஒரு 5 கொஸ்டின் தான் இருக்கு. இது புக் பேக்ல இருக்கு, 8th ஸ்கூல் புக்ல புக் பேக்ல இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த 5 கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா ஷார்ட்கட் சொல்லி தரேன். டீச்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஸுக்கு சமம். இங்க வாக்கியமா இருக்கு. இதை நான் ஃபர்ஸ்ட் குறியீட்டுல மாத்திக்கிறேன். 250 லிட்டரின் கொடுத்துருக்காங்களா, 250 போட்டுக்கோங்க. லிட்டரின் இன் வந்துச்சுன்னா இன்டு, அடுத்து 12% அப்படியே எழுதுங்க. 80 ஈக்குவல் டு 150 லிட்டரின், அப்ப 150 இன்னுனா எக்ஸ் டேஸுக்கு சமம். அப்ப நமக்கு ஆன்சர் பெர்சன்டேஜ்ல தான் வரப்போகுது. இந்த ஆப்ஷன் பாருங்க, பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், எக்ஸ் பெர்சன்டேஜ். அந்த டேஸ் தான் எனக்கு தெரியாது, அதனால அந்த எக்ஸ்னு வச்சுக்கிறேன். டீச்சர்ஸ் இந்த குறியீடெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன், மறக்காம அதை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இன்னும் ஈஸியா புரியும். இப்போ இதை சிம்பிளை பண்ணா எனக்கு ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 250 இன்ட்டு 12%. இந்த சதவீதம் வேணாம் அப்படின்னா பை 100 போடணும். ஈக்குவல் டு 150 இன்ட்டு எக்ஸ். அதே மாதிரி தான் இங்க சதவீதம் வேணும்னா பை 100 போட்டுருங்க. டீச்சர்ஸ் பாருங்க, இது எல்லாமே பெருக்கல்ல இருக்கு. அப்ப இது ஃபுல்லா ஒரு டேர்ம், இதுவும் பெருக்கல்ல இருக்கு. அப்போ ஒரு டேர்ம், அப்ப இதுவும் சிங்கிள் டேர்ம், இங்கிட்டு சிங்கிள் டேர்ம் இருந்துச்சுன்னா நடுவுல ஈக்குவல் டு இருக்கிறப்ப டினாமினேட்டரையும் அடிக்கலாம், நியூமரேட்டரையும் அடிக்கலாம். இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்ப அடிக்கணும், இன்டூல இருக்கணும். இன்டூல இருந்துச்சுன்னா இது ரெண்டும் ஒரு நம்பர், இது இன்டூல இருந்துச்சுன்னா இது எல்லாமே ஒரு டேர்ம். அப்படி இருக்கும் பட்சத்துல நடுவுல ஈக்குவல் இருந்துச்சுன்னா நியூமரேட்டர் மேலையும் அடிக்கலாம், கீழையும் அடிக்கலாம். இது ஒரு ரூல், ஷார்ட்கட், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த 100 அடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணிருங்க. இப்ப 5வது வாய்ப்பாட்டில் அடிங்க. 3 15, 5 25. திரும்ப இந்த 3 12 அடிங்க. 1 3 3, 4 3 12. இப்ப மீதி என்ன இருக்கு, 5 இருக்கு, 4 இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. இப்ப 5 20 பிரிக்கலாமா? அப்ப ஆன்சர் என்னது, எக்ஸுக்கு 20ன்னு வருது. அப்ப 20% தான் நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பள்ளி தேர்தலில் ஏ, பி மற்றும் சி ஆகிய 3 வேட்பாளர்கள் முறையே 153, 245, 102 வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் டேஸ் ஆகும். அப்ப வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. இது ஏ, இது பி, இது சி. இந்த 3 வேட்பாளர்கள் வாங்கக்கூடிய வாக்குகள் கொடுத்திருக்காங்க, எத்தனை வாக்குகள்னு. அப்ப இதுல யார் வெற்றி பெற்றாங்களோ அவங்களோட வாக்கு சதவீதம் கேட்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இதுல யார் அதிகமா வாங்கியிருக்கா, பி. அப்ப பி தான் வெற்றி பெற்றவர். இவரோட வாக்கு சதவீதம் கேட்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஃபுல்லா கூட்டிக்கங்க, மொத்தம் கண்டுபிடிங்க. 5 5 3 8 8 2 10க்கு 0 மிச்சம் 1, 5 1 6 6 4 10க்கு 0 மிச்சம் 1, 1 1 2 2 2 4 4 1 5. மொத்தம் எவ்வளவு வருது, 500 வருது. இப்ப வெற்றி பெற்றவர் யாரு, பி. இப்ப இவருக்கு தான் வாக்கு சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எப்பயுமே வாங்கினது எவ்வளவு, 245. வெற்றியாளர் பி, அதனால அவர் வாங்கின வாக்கு ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. 245 பை மொத்தம் போடுங்க 500. எனக்கு சதவீதம் தானே வேணும், சதவீதம் வேணும்னா இன்ட்டு 100 போடணும். சதவீதம் வேணாம் அப்படின்னா பை 100 போடணும். சதவீதம் வேணும்னா இன்ட்டு 100 போடணும். இவ்வளவுதான் டீச்சர்ஸ், ரொம்ப ஈஸி. இப்ப கேன்சல் பண்ணுங்க. இங்க 2 0, இங்க 2 0 கட் பண்ணிடலாமா? இப்ப 245 5ஆல் அடிச்சோம்னா போதும். 4 5 5, இங்க 4 5 20ன்னு வரும். மிச்சம் 4 4 5க்கு முன்னாடி போட்டா 45, 9 5 45. அப்ப 49% வருது. எனக்கு ஆன்சர் என்ன வருது, 49%. எங்க இருக்கு, இந்த இருக்கா? சோ ஆன்சர் பி.
டீச்சர்ஸ் அடுத்த கேள்வி பாருங்க. 10,000-இன் 25% மதிப்பின் 15% என்பது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 10,000 4 0 போட்டுக்கோங்க. 10,000 இன்னுனா இன்டு 25% மதிப்பின் இன்னும் தானே வருது. அப்ப திரும்ப இன்டு 15% என்பது. சோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். என்பதுனா ஈக்குவல் டு. அப்ப இதுக்கு தான் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இத சுருக்கணும்னா நமக்கு முடிஞ்சு போச்சு வேலை. இப்ப 10,000 அப்படியே திரும்ப போட்டுக்குருவோம். இன்டு 25%னா 25/100. எனக்கு இந்த சதவீதம் வேணாம்னா பை 100 போடணும். இன்டு 15. இந்த சதவீதம் சிம்பல் வேணாம். அப்ப பை 100. இப்ப கேன்சல் பண்ணலாமா? கீழே என்ன இருக்கு? 1 2 3 4 0 இருக்கு. இங்க மேல 4 0 இருக்கு. அப்ப கட் பண்ணிருங்க. மீதி என்ன இருக்கு? 25 இருக்கு, 15 இருக்கு. அப்ப 25 இன்டு 15 ரெண்டையும் பெருக்குனா என்ன வருதோ அதுதான் ஆன்சர். பாருங்க 25 15 பெருக்கலாமா? 5 25க்கு 5 மிச்சம் 2 2 10 12. அது மாதிரி ஓரஞ்சா 5 ஓரண்டா 2 கூட்டுங்க. 5 5 2 7 2 1 3. அப்ப 375 வருது. ஆன்சர் 375 இதா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்மகிட்ட சைக்காலஜி புக் அவைலபிளா இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா 2012ல இருந்து 2025 வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா இருக்கு. 990 கொஸ்டின்ஸ் மொத்தம் இதுல இருக்கு. பைலிங்குலா இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லயே இருக்கு. அது போக இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எது வருமோ அதை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணி பக்காவா கொடுத்துருக்கோம். ஸோ அதை மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். உங்களுக்கே தெரியும் சைக்காலஜி ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கஷ்டமான சப்ஜெக்ட்ல ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இந்த புக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்கை ஆர்டர் போடுறதுக்கு 9585992871 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டீச்சர் அடுத்த क्वेश्चन பாருங்க. ஓர் எண்ணின் 60% இருந்து 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு கேக்குறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन. ஓர் எண்ணின்னா சொன்னாங்க. அந்த எண் என்னன்னு தானே கேக்குறாங்க. அப்ப அந்த எண்ணை வந்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப x இன் 60% இன் வந்து என்ன சொல்லியிருக்கேன்? இன்டு போட சொல்லியிருக்கேன். 60% இதுல இருந்து 60 கழித்தால் அப்ப -60 60 கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து 60 வரப்போகுது. அப்ப ஈக்குவல் டு 60 கிடைக்கும்னா அப்ப ஆன்சர். அப்ப ஈக்குவல் டுன்னு போட்டுருங்க. இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். x இன்டு 60% சதவீதம் சிம்பல் வேணாம்னா பை 100 ஈக்குவல் டு இந்த மைனஸ் இங்கிட்டு கொண்டு வந்துருங்க. அப்ப பிளஸ் ஆயிரும். 60 பிளஸ் 60ன்னு வந்துடும். இந்த 60 ஏற்கனவே இருக்கு. இந்த மைனஸ் இங்கிட்டு வரப்ப பிளஸ் ஆயிரும். இதை சிம்பிளை பண்ணுங்க. ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாமா? 6 இன்டு எக்ஸ் 6x பை 10 ஈக்குவல் டு இதனை கூட்டினோம்னா 120. இப்ப 6x ஈக்குவல் டு இதனை கிராஸ் பண்ணிடுவோமா? அப்ப 120 இன்டு 10. எனக்கு இந்த 6 வேண்டாம், x தான் வேணும். அப்ப 6 இங்கிட்டு கீழே கொண்டு வாங்க. இதுக்கு இடையில எந்த குறியுமே இல்ல. அப்படின்னா பெருக்கல் இங்கிட்டு வரப்ப வகுத்தல் வந்துடும். அப்ப x ஈக்குவல் டு 120 இன்டு 10 பை 6ன்னு வந்துடும். இப்ப இந்த 6ஐயும் 120 அடிச்சு கொடுங்க. ஓர் 6 ஈராரா 12. அப்ப இந்த 0 அப்படியே இருக்கும். இப்ப 20ஐயும் 10ஐயும் பெருக்கிடுவோம். 20ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 200ன்னு வந்துடும். அப்ப ஆன்சர் என்னது? 200 இதா இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன். எப்பயுமே டீச்சர்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். 60% 60 கழிச்சா 60 கிடைக்கும். இந்த 3 இடத்துல ஒரே நம்பர் வந்துச்சுன்னா இதே மாதிரி எது கேட்டாலும் சரி. இப்ப 50% இருந்து 50 கழித்தால் 50 கிடைக்கும். 70% இருந்து 70 கழிச்சா 70 கிடைக்கும். இந்த மாதிரி எது கொடுத்தாலும் சரி. இந்த 3 இடம் ஒரே நம்பரா இருந்தா ஆன்சர் 200 தான். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. நீங்க கண்ணை மூடிட்டு 200ன்னு போட்டுடலாம். டீச்சர் லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. 48 இன்னுனா இன்டு போட்டுருங்க. 48% ஈக்குவல் டு x இன்னுனா இன்டு 64% எனில் x இன் மதிப்பு காண்க. அவ்வளவுதான். கொடுத்திருக்கத நான் என்ன பண்ணிட்டேன்? இப்படி மாத்தி எழுதிக்கிட்டேன். இன்னும் இருக்க இடத்துல மட்டும் இன்டு போடுங்க. அவ்வளவுதான். இப்ப இதை சுருக்கிறோமா? 48 இன்டு 48% வேணும்னா என்ன பண்ணணும்? பை 100 போடணும். அதே மாதிரி இங்க x இன்டு 64% வேணும்னா பை 100. இப்ப கேன்சல் பண்ணலாமா? இந்த 100 அடிச்சிடலாமா? இங்கிட்டு இன்ட்டு இருக்கு, இங்கேயும் இன்ட்டு இருக்கு, நடுவில் ஈக்குவல் இருக்குன்னா கீழையும் கீழே அடிச்சிடலாம், மேலையும் மேலே அடிக்கலாம். இந்த ரூலை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதை அடிச்சு கொடுத்துருங்க. அடுத்து 48ஐயும் இதையும் அடிப்போமா? இப்ப பாருங்க. 6 48 8 64 திரும்ப இதை அடிக்கலாம். 8வது பட்டில 1 8 6 48. இப்ப மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க ஒரு 6 இருக்கு, இங்க ஒரு 6 இருக்கு. இந்த சைடு x மட்டும்தான் இருக்கு. அப்ப 6 36. இப்ப x ஈக்குவல் டு 36ன்னு வந்துடும். ஆப்ஷன் இருக்கா? இந்த இருக்கு லாஸ்ட் ஆப்ஷன். டீச்சர்ஸ் இதே மாதிரி எதெல்லாம் முக்கியமான கான்செப்டோ அதை ஒவ்வொன்றையும் நான் உங்களுக்காக ரெடி பண்ணி தர்றேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அதை விட முக்கியம் ரெகுலரா படிச்சிருங்க. ஒரு டெய்லி ஒரு அரை மணி நேரம் நம்ம சேனலுக்காக ஒதுக்குனீங்கன்னா கண்டிப்பா நீங்க மேக்ஸ்ல 30க்கு 25க்கு மேல எடுக்க முடியும். அதுக்கு நான் கேரண்டி.
அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.